Hello aspirants, நான் உங்கள் பார்த்திபன் Veranda IAS ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா சீரிஸ் தமிழ் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி மாடர்ன் இந்தியா நேஷனலிசம்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே ரியல் நேஷனலிசம் கான்செப்ட் அப்படின்றது எப்படி எமர்ஜ் ஆனிச்சு, ப்ரீ 1857க்கு முன்னாடி என்னென்ன ரிவால்ட்ஸ் நடந்தது, உங்களுக்கு பெசன்ஸ் ரிவால்ட் ஓகேங்களா, அக்ரேரியன் ரிவால்ட், ட்ரைபல் ரிவால்ட் ஓகேங்களா, அந்த ப்ரீ 1857 சிப்பாய் ரிவால்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த 1857 ரிவால்ட் வந்ததுக்கான ரீசன்ஸ் என்ன, அதோட காசஸ் என்ன அப்படின்ற வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் எப்படி இந்தியாவோட நேஷனலிசம்க்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ணுச்சு, எப்படி உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனா இருந்தது, ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஓகேங்க இஷ்யூஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி சோசியல் மொபிலைசேஷனுக்கு ஒரு பிரைமரி ரீசனா இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பர்டிகுலர் வீடியோல இருந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளார டைரக்டா என்டர் ஆகிறோம். மாடர்ன் இந்தியா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் பிஃபோர் ஐஎன்எம் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல காந்தியன் எரா அப்படின்றத பிரிக்கலாம். இந்த மூணுலயும் பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியால பிரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, மெயின்ஸ்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறது பாத்தீங்கன்னா ஐஎன்எம் அந்த ஏரியால இருந்து தான் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஐஎன்எம் கான்செப்ட் தான் இன்னில இருந்து நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டும் இதோட கனெக்டா இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது டுவர்ட்ஸ் த ஃப்ரீடம், டுவர்ட்ஸ் த பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் இந்தியா டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதை பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோல இருந்து தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்படி பிரிட்டிஷ் கீழே இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஓகே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இந்தியா அப்படின்ற கான்சியஸே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இல்லை, ஏன்னா இந்தியன்ஸ் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் தான் இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் அந்தந்த ரீஜியன் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட தாய்நாடு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எப்படி மாறுனுச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது, அப்ப இந்தியாக்காக ஸ்டார்ட் ஆனிச்சா இல்ல ரீஜியன் ஆஸ்பெக்ட்ல ஸ்டார்ட் ஆனிச்சா, எதனால இது ஸ்டார்ட் ஆகுது, பிரிட்டிஷோட பாலிசிஸே பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா எப்படி பேக் ஃபயர் ஆனிச்சு, இதனாலதான் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆன அந்த நேஷனலிசத்தை டபுள் எஜ் ஸ்வாட் அப்படின்னுவாங்க. பிகாஸ் அந்த நேஷனலிசம் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே பிரிட்டிஷோட கொலோனியல் பாலிசி தான். அந்த கான்செப்டை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், crucial ரோல் இன் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா. ஓகே, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் தென் பாத்தீங்கன்னா காந்திஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸா இருந்தாங்க. அப்ப இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனா இருந்தது, அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தது, எப்படி இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆயிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி எப்படி கிரியேட் ஆகுது, அந்த பார்ட்டி எப்படி ரீஜனலிஸ்டிக்கா சப்போர்ட்டோட இருந்துட்டு ஒரு நேஷனலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ல போயிட்டு இந்தியாக்கான இண்டிபெண்டன்ஸை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ரீ காங்கிரஸ் எரா ரைஸ் ஆஃப் மாடர்ன் நேஷனலிசம் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, சோ what are the reason அப்படின்னு பார்த்தீங்கன்னா the catalyst of growth of Indian nationalism most importantly பார்த்தீங்கன்னா உங்களுக்கு as I said it's a double edged sword. ஓகே, இதை கிரியேட் பண்ணதே கொலோனியல் பாலிசிஸ் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்றாங்க, அது அவங்களுக்கு அகேன்ஸ்டாவே போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வாட் ஆர் த ஸ்டிமுலஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் which are created by the பிரிட்டிஷர்ஸ். ஓகே, 1858க்கு முன்னாடியும் சரி 1858க்கு அப்புறமும் சரி, அதாவது குட் கவர்னன்ஸ் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி, குட் கவர்னன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட். ஓகே, சோ இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்தியால இந்தியன்ஸை இன்டைரக்டா பிரிட்டிஷ் வந்து யூனிஃபை பண்றாங்க. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ். ஓகேவா, சோ இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றத கவர்னேட்டட் அண்ட் அன்கவர்னேட்டட் ரெண்டு பிரிப்பாங்க, ஹையர் போஸ்டிங்ஸ் அண்ட் லோவர் போஸ்டிங்ஸ். இதுல லோவர் போஸ்டிங்ஸ் மட்டும்தான் இந்தியன்ஸ்க்காக அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அலோகேட் பண்ண இந்தியன்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் போக போக எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மற்றவங்களுக்கு இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரி, இந்தியான்றத பிரிட்டிஷ் வந்து ஒரு சிங்கிள் கான்டினென்டா, சிங்கிள் சப்கான்டினென்டா, சிங்கிள் கண்ட்ரியா பார்த்தாங்க. இந்த மென்டாலிட்டி இந்தியன்ஸ் கிட்ட அப்ப கிடையாது. ஏன்னா பாம்பேல இருக்கவங்களுக்கு பாம்பே தான் ஒரு தனி நாடுன்ற மாதிரியும், பெங்கால்ல இருக்கவங்களுக்கு பெங்கால் தனி நாடுன்ற மாதிரியும், ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ்ல பிரிஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா,
ஸோ இந்த லாங்குவேஜ் எப்படி ஒரு டூலா மாறுனுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்றாங்க, அவங்களோட வசதிக்காக ஒரு காமன் சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. இப்படி கிரியேட் பண்ண ஜுடிஷியல் சிஸ்டம்ல இந்தியன்ஸும் பார்ட்டா இருக்காங்க. அப்படி பார்ட்டா இருக்க இந்தியன்ஸ் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி இங்க இருந்த ஒரு பர்சன் தப்பு பண்ணா அது தப்புன்னும், அதே தப்ப ஒரு பிரிட்டிஷரோ யூரோப்பியனோ பண்ணா அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தானே அப்படின்ற விஷயம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏர்லி நேஷனலிஸ்ட் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா லா பிராக்டிஸ் பண்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஆக்டிவ் பர்சன்ஸா இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் வெஸ்டர்ன் எஜுகேஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பீரியட்ல இருந்து ஒரு விஷயத்த தெளிவா இருக்காங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது எதுக்காகனா பிரிட்டிஷோட வெல்ஃபேருக்காக, பிரிட்டிஷோட வசதிக்காக. இந்தியாவில இருக்க இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றது அவங்களோட எண்ணம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க வெஸ்டர்ன் எஜுகேஷனோட அல்டிமேட் எய்மே என்னன்னா இந்தியன்ஸ் பை கலர் பட் பிரிட்டிஷ் பை தாட் அப்படின்ற மாஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுன்றது தான். அவங்களுக்கு லாயலா பிரிட்டிஷ்க்கு லாயலா இருக்கிற இந்தியன் பீப்புளை கிரியேட் பண்ணுன்றது தான் இவங்களோட எண்ணமா இருந்திருக்கும். பட் ஆனா அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன், கிரீக் பிலாசபிலாம் சொல்லி தரப்ப டெமோக்ரஸி, லிபர்ட்டி இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை படிக்கிற இந்தியன்ஸ் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலையும் இதை ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஓகே, எதுக்காக இந்த ரியாக்ஷன் கிரியேட் ஆனிச்சு? ஒரு ஸ்டிமுலஸ் இருந்தது. எது? சிவில் சர்வீஸ், ஜுடிஷியரி, வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல ஒரு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னா எப்படி ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியல் அரகன்ஸ் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இந்தியன்ஸ்க்கு இன்ஆக்சசிபிளா தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஹை லெவல் ஆஃப் ரேஷியல் அரகன்ஸ் இருந்தது. பிலீவ் இட் ஆர் நாட், நிறைய ஹோட்டல்ஸ்ல பிரிட்டிஷ்கோட கிளப்ல இந்தியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு வெளியில போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு லேர்ன்ட் இந்தியனுக்கு என்ன மென்டாலிட்டி வரும்? பர்டிகுலரா உங்களுக்கு சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா who have been a very important catalyst of the socio religious reform movement, who have not supported the 1857 revolt, thought that British can actually bring the social change to India. Medieval Indian mentality ல இருக்கிற இந்தியாவை மாடர்ன் டைமுக்கு இந்த பிரிட்டிஷால தான் கொண்டு போக முடியும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான ரேஷியலி அரகண்ட் பிரிட்டிஷ் பாலிசியை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க என்ன மனம் வெதும்புறாங்க. அதே மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா தான் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீஜனல் மூவ்மெண்ட்ஸை நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லி நேஷனலிஸ்ட் சச்சஸ் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவோட எக்கனாமியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க, எப்படி பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை சுரண்டாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பிளைட்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவல்ல நடந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி கேட்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகுறாங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ற கான்செப்டை கேட்கறவங்க எல்லாம் ஏன் நமக்கு லிபர்ட்டி இல்லை, ஏன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இல்லை, ஏன் நம்மளோட பிரதர்ஹுட்ன்ற கான்செப்ட் இல்லாம ஃப்ரெட்டர்னிட்டி இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு போறாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸ். இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க, லிபர்ட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. இதனால தான் மாடர்ன் இந்தியன் நேஷனலிசம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ எப்படி இந்த யூனிஃபிகேஷன் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் நேச்சர் அப்படி இந்த நேஷன் அப்படின்றத பிரிட்டிஷே தான் கிரியேட் பண்றாங்க. லிசன், இதுக்கு முன்னாடி மௌரியாஸா இருக்கட்டும், முகல்ஸா இருக்கட்டும், ஓகேவா, அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ன்றது ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் யூனிட்டா இருந்தது. ஓகே, பட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்தியான்றத வேற வேற ரீஜனல் யூனிட்டா நிறைய பேர் ரூல் பண்ணாங்களே தவிர இந்தியான்றது ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் யூனிட்டா மாறல. பட் பிரிட்டிஷ் பீரியட்ல இது நடக்குது. ஏன்னா இந்தியாவை அவங்க சிங்கிள் கண்ட்ரியா மாத்துறாங்க, சிங்கிள் பொலிட்டிக்கல் கெனோபி, ஓகே, ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் யூனிட்டா மாத்துறாங்க, பட் வித் தேர் மாடர்ன் ட்விஸ்ட். ஓகே, சோ பிரிட்டிஷ் ஸ்வாட், ஓகே, பிரிட்டிஷோட ஸ்வாட் என்ன பண்றாங்க? யூனிஃபைடு ஜுடிஷியரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? என்ன கோடிஃபைட் லா, ஐபிசி இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயாஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வெஸ்ட் டு ஈஸ்ட், ஈஸ்ட் நார்த் டு சவுத் ஒரே லாஸை
இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நர்வ்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கிரியேட் பண்றாங்க. என்னன்னா இந்தியாவை கனெக்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸ். ஓகே, சோ இந்த ரயில்வேஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரீஜனல் கனெக்ஷனுக்காக பிரிட்டிஷோட எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக கூட்ஸ் ட்ரெயினா தான் ஆரம்பிச்சது. ஆனா போக போக பீப்புள் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு பிரிட்டிஷ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ரீஜியன்ல இருக்கவங்க இன்னொரு ரீஜனுக்கு எக்கனாமிக் ரீசனுக்காக போறாங்க. அப்படி போறவங்க மிங்கிள் ஆகுறாங்க, தங்களுடைய கஷ்டங்களை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல இதே கஷ்டங்களை இன்னொரு இடத்துல மக்கள் எப்படி அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ரயில்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்டலிஸ்டா இருக்கு டு யூனிஃபை இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் டெலிகிராஃப்ஸ். ஓகே, பிரிட்டிஷ் இதை ஒரிஜினலா அவங்களோட பெனிஃபிட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போக போக இந்தியன் பீப்புள் அவங்களோட தந்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ இந்த தந்தியின் மூலமா ஒரு இடத்துல இருக்க பீப்புள் இன்னொரு இடத்துக்கு தங்களுடைய தாட் ப்ராசஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. பாம்பேல நடக்கிறது என்னன்னு இமீடியட்டா சென்னைக்கு தெரியுது, சாரி மெட்ராஸ்க்கு தெரியுது, மெட்ராஸ்ல நடக்கிறது என்னன்னு பெங்காலுக்கு தெரியுது. சேம் திங் மாடர்ன் போஸ்டல் சிஸ்டம். இந்த போஸ்டல் சிஸ்டம்ல ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னல்ஸ், ரீஜனல் ஜேர்னல்ஸ், பெங்கால்ல இருக்க ஜேர்னல்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சில வாங்கி படிப்பாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்க ஜேர்னலை பாம்பேக்கு அனுப்பிச்சு படிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ரயில்வேஸா இருக்கட்டும், டெலிகிராஃபா இருக்கட்டும், ஆர் மாடர்ன் போஸ்டல் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கமர்ஷியல் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள். பட் இன்ஆட்வர்டன்ட்லி என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கும் மீட் பண்றதுக்கும் நேஷனலிஸ்ட் மாஸ் மொபிலைசேஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்டாவும் மாறுது. ஓகே, சோ பிரிட்டிஷோட பாலிசிஸே எப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறுதுன்னு பார்த்தோமா? அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க என்ன? ரயில்வேஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, டெலிகிராஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, and போஸ்டல் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை யூனிஃபை பண்ணுது. ஓகே, இந்தியாவோட நர்வா மாறுது. அண்ட் தென் இண்டிவிஜுவல் பீப்புளோட தாட் ப்ராசஸா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா காமன் பீப்புளோட மென்டாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான கேட்டலிஸ்டா மாறுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது மட்டும் இருக்கா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆஸ்பெக்ட் தானே. மைண்ட் லெவல்ல எப்படி மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பார்க்கை வந்து கிரியேட் பண்றாங்க. வெஸ்டர்ன் தாட்ஸ் ஆர் பீங் இன்டியூஸ் டு இந்தியன்ஸ். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இதுவும் அகைன் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான். இந்தியாவை மட்டப்படுத்தணுன்றதுக்காக வெஸ்டர்ன் தாட்ஸை வந்து இந்தியன் பர்சன்ஸ்க்கு டீச் பண்றாங்க. பாத்தீங்களா, உங்களோட கல்ச்சரை விட பிரிட்டிஷ் கல்ச்சர் தான் ரொம்ப சுப்பீரியர், யூரோப்பியன் கல்ச்சர் தான் ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியன்ஸுக்கு இந்தியன்ஸோட எஜுகேஷன்ல வெஸ்டர்ன் பிலாசபிஸ் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஒரிஜினல் நான் சொன்ன மாதிரி தான் பிரிட்டிஷ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா டு கிரியேட் அ கிளாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் கிளர்க்ஸ், டு கிரியேட் அ கிளாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் கிளர்க்ஸ், அதாவது ஆஃபீஸ்ல கிளர்க்கா ஒர்க் பண்றதுக்காக கிரியேட் பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனல் தாட்ஸா இருக்கட்டும் இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும். பட் ஆக்சிடென்டலா பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி லீடர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, சோ இந்தியாவில இங்கிலீஷ் படிச்சவங்க என்ன ஆகுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல தமிழ் பேசுறாங்க, பாம்பேல ஹிந்தி ஆர் மராத்தி பேசுறாங்க, உங்களுக்கு பெங்கால்ல பெங்காலி பேசுறாங்க. சோ கனெக்ஷன் இல்ல. இப்ப பாம்பேல இருக்கவங்களுக்கும் மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கும் பெங்கால்ல இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன்றது லாங்குவேஜாவும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தாட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் லெசனாவும் போகுது. இதனால என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கவங்க மெட்ராஸ்ல இருக்கவங்க கூடயும், மெட்ராஸ்ல இருக்கவங்க பெங்கால்ல இருக்கவங்க கூடயும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட்ஸை பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க. இதனால ரெவல்யூஷனரி லீடர்ஸா மாறுறாங்க, ரீடர்ஸ் லீடர்ஸா மாறுறாங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஆஃப் லிபர்ட்டியா மாறுறாங்க. ஓகேங்களா, என்ன எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எதை படிக்கிறாங்க? பிரெஞ்சு பிலாசபர்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பிலாசபர்ஸான மில், ரூசோ, வால்ச்சர் அண்ட் ஸ்பென்சர் இந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான பிலாசபிஸ்ட் அண்ட் மாடர்ன் திங்கர்ஸோட ஸ்பீச்சஸ் அண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இவங்க லண்டன்ல எப்படி டெமோக்ரஸி இருக்கு, எப்படி பிரான்ஸ்ல லிபர்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அங்கேயும் போய் படிக்கிறாங்க. நல்ல பணக்காரங்களா என்ன பண்றாங்கன்னா இந்தியால இருந்து போயிட்டு பிரிட்டன்லயும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஓகேவா, சோ என்ன ஆகுதுன்னா அப்படி படிக்கிறவங்க இந்தியாவுக்கு வரப்ப எப்படி இந்தியால ஒரு அடிமைத்தனமான டெஸ்பாட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிட்டிஷ் இந்தியால ரன் பண்றாங்க அப்படின்றத பாக்குறாங்க. இது அவங்கள ரொம்ப கோவப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹஸ் பிகம் த காமன் லாங்குவேஜ். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்ப இந்தியா முழுக்க காமன் எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெட்ராஸ், பாம்பே,
பெங்கால் ரீஜன்ல இருக்கவங்க, டெல்லியில இருக்கவங்க எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஹாஸ் பிகம் த காமன் லாங்குவேஜ் தட் அலோட் அ லீடர் ஃப்ரம் மெட்ராஸ் டு கோஆர்டினேட் to coordinate with a leader from Bombay and a leader in Calcutta or பெங்கால். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன். ஓகே, சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் போறாங்க, அங்க இருக்க வேற வேற இம்பார்ட்டன்டான பிலாசபர்ஸை பத்தி படிக்கிறாங்க, இந்தியால இருக்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் பத்தியும் படிச்சுட்டு நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க. சோ இதனாலதான் இதை டபுள் எஜ்ட் ஸ்வார்ட் அப்படின்றோம். என்ன, பிரிட்டிஷ் வந்து கிளர்க்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மாசஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி என்ன கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட் லீடர்ஸ் கிரியேட் ஆகுறாங்க. எஃபிஷியன்ட் கிளர்க்கை கிரியேட் பண்ண வேண்டிய இதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த எஜுகேஷன் எஃபிஷியன்ட் அண்ட் ரெவல்யூஷனரி லீடர்ஸை கிரியேட் பண்ணது. இது பிரிட்டிஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ஆர் யூரோப்பியன்ஸ் டு இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ் தான். ஓகேங்களா, பவர் ஆஃப் பிரஸ். ஓகே, சோ நிறைய இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியால பிரஸோட டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1878 வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, கேகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸோட சுதந்திர தாகத்தை அதிகமாக்குனுச்சு. ஓகேங்களா, ஏன்னா அந்த டைம்ல இந்தியன் பிரஸ் வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸா மாறிடுச்சு. ஓகே, ஒரு உதாரணம் சொல்றேன். 1877ல கிட்டத்தட்ட இந்தியால 169 வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தது. வெர்னாகுலர்னா ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா, சோ இங்க பெங்கால்ல ஒரு குறிப்பிட்ட 4-5 பத்திரிகைகள் இருக்கும், சென்னையில இருக்கும், அந்த பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கும், டெல்லியில இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ட்ரெயின் மூலமா பாம்பேல இருக்கிறத பெங்காலுக்கும், பெங்கால்ல இருக்கிறத சென்னைக்கும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் சென்ட் பண்ணி அதை படிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அதனால ஒவ்வொரு ரீஜன்லயும் நடக்கிறது என்னன்றது இன்னொரு ரீஜனுக்கு தெரிய வருது. ஓகேவா, சோ ஒரிஜினலா பிரிட்டிஷ் வந்து ஓகே ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த பிரஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா மாறுது. அதனாலதான் இதையும் நாம் என்னன்னு சொல்லலாம்னா டபுள் எஜ் ஸ்வார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிரஸோட ரோல் என்னவா இருந்ததுன்னா, இது உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் சிவில் ரைட்ஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான டூலா இருந்தது. ஓகே, செல்ஃப் கவர்மெண்ட் தான் இனிஷியலா கேட்டாங்க. இனிஷியலா இண்டிபெண்டன்ஸ் கேட்கல இந்தியன்ஸ், செல்ஃப் கவர்மெண்ட் கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த சிவில் ரைட்ஸ், சிவில் லிபர்ட்டிஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லோக்கலா இருக்கிற கிரீவியன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் இஷ்யூஸா மாறுது. ஓகேவா, சோ சென்னையில ஒரு இஷ்யூ, மெட்ராஸ்ல ஒரு இஷ்யூ, ஓகேங்களா, அது நேஷனல் லெவல்ல மாறுது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாக்ஸ் போடுறாங்க, அது சரியான டாக்ஸ் இல்ல அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர் சொல்லுது, அதுக்கு அகேன்ஸ்டா பீப்புள் அஜிடேட் பண்றாங்கன்னா அந்த விஷயம் என்ன பண்ணும்னா பாம்பே ரீச் ஆகுது, டெல்லி ரீச் ஆகுது. ஓகே, பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா பீப்புள் அஜிடேட் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டிய இந்த பிரஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது இல்லாம வாய்ஸ் ஆஃப் இந்தியன்ஸா மாறுது. வெர்னாகுலர் பிரஸ்ன்றதுனால லோக்கல் பீப்புளும் படிக்கிறாங்க. ஈவன் ஜஸ்ட் இமேஜின், மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடக்குது, அத சவுத் இந்தியால, அதே தமிழ்நாட்டுல இருக்கிற தூத்துக்குடியில இருக்க ஒரு பர்சன் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரஸ் ஒரு இம்பார்ட்டன்டான மீடியமா மாறுது. இதனால லோக்கல் வித்தின் த லிங்குஸ்டிக் ரீஜன்ல இருந்து ஒரு நியூஸ் அந்த லிங்குஸ்டிக் ரீஜனுக்கு பரவுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லிங்குஸ்டிக் ரீஜன்ல இருந்து இன்னொரு லிங்குஸ்டிக் ரீஜனுக்கும் நியூஸ் பரவுது. அதனால பிரஸோட இம்பாக்ட்ன்றது நம்மளோட ஏர்லி நேஷனலிசம்ல ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லி நேஷனலிஸ்ட் as well as later nationalists were either advocates or journalists or sometime both advocates and journalists. ஓகே, இந்த காம்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரேஷியல் அரகன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட அதிகமா இருந்தது. நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியமே இல்லை. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னது டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்ற ஒரு போர்டை ஹோட்டலுக்கு முன்னாடி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்க கோபப்படுவீங்க. ஓகேங்களா, மத்த எல்லா ரீசன்ஸை விட இந்த பர்டிகுலர் blatant racism of colonial administration இந்தியன்ஸை ரொம்ப ஃபாஸ்டா, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸை ரொம்ப ஃபாஸ்டா யுனைட் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஓகேங்களா, ரிப்பன் ரொம்ப நல்லவர், ஓகேங்களா, அவராலையும் இந்தியன் நேஷனலிசம் கிரியேட் ஆனிச்சு. லிட்டன் ரொம்ப கெட்டவர், அவராலையும் இந்தியன் நேஷனலிசம் கிரியேட் ஆனிச்சு. லிட்டன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, லிட்டன்ஸ்க்கு இந்தியாவை சுத்தமா பிடிக்காது, இந்தியன்ஸையும் சுத்தமா பிடிக்காது. ஓகேங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ICS, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஏஜ 21ல இருந்து 19க்கு குறைக்கிறாரு. இதனால இந்தியன்ஸால அந்த எக்ஸாம் எழுத முடியாம போகுது. ஏன்னா இங்க டிகிரி பாஸ் பண்ற ஏஜ் அதை தாண்டி தான் இருக்கு. வேற
உங்களுக்கு இங்கிலாந்துல வேற எஜுகேஷன் சிஸ்டம், அங்க 19லேயே டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க. as well as இந்த எக்ஸாம் ICS எக்ஸாம் இங்கிலாந்துல இருக்கவங்களால ஈஸியா எழுத முடியுது, வேற இந்தியால இருக்கவங்களால அதை எழுத முடியல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதனால என்ன ஆகுதாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளார இந்தியன்ஸ் பார்ட்டா மாறிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்தியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வெளியில தள்ளி வைக்க பாக்குறாங்க லிட்டன் மாதிரியான ஆட்கள். ஓகே, சோ இது மக்களை ரொம்ப ரொம்ப கோவப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் காமன் பீப்புளையும் கோவப்படுத்துற மாதிரியான சில விஷயங்களை வந்து லிட்டன் பண்ணாரு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1877ல ரொம்ப பெரிய ஃபெமைன் நடந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? இந்தியால ரொம்ப பெரிய ஃபெமைன் இருந்தது. பர்டிகுலரா பெங்கால் ரீஜன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபெமைன் இருந்தது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு ப்ராப்பரா மழை பெய்யல. ஓகேங்களா? அந்த டைம்ல டெல்லி தர்பார்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணி அதுக்கு கோடிக்கணக்கில் அமௌண்ட்டை செலவு பண்ணாரு. ஓகேங்களா? சோ இது கிட்டத்தட்ட நெருப்பு மேல எண்ணெயை ஊத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஏற்கனவே பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மழை இல்லைனாலும் பரவாயில்ல, வரியை குறைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குறைக்க மாட்டேன்றாங்க. மழை இல்லாத நேரத்துல பஞ்ச சமயத்திலும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, உங்களுக்கு வரி அதிகப்படுத்திக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல காசை எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தர்பார் கண்டக்ட் பண்ணிட்டு ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்றீங்கன்றதை பார்த்துட்டு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி மக்கள் ரொம்ப ரொம்ப பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா கோவப்படுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி கெட்டவங்க இருந்தாங்களா நல்லவங்களும் இருப்பாங்கன்ட்டு. சோ அப்படி நல்லவரா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா ரிப்பன். இந்தியன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா லிபர்ட்டி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால தான் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் எல்லாம் இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அவரோட பீரியட்ல ஒரு இம்பார்ட்டன்டான லா பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாலையும் உங்களுக்கு படிச்சு ஜட்ஜ் ஆகுறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். கரெக்டா? இந்தியாலையும் மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜட்ஜ் போஸ்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த நிறைய யூரோப்பியன்ஸ்க்கு பிடிக்கல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா இந்தியால இருக்கவங்க ஜட்ஜ் ஆனாலும் சரி அவங்க யூரோப்பியன் கன்விக்ஸ், ஓகே, யூரோப்பியன் குற்றவாளிகள் ரிலேட்டட் கேசஸ் அவங்க எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல் இருக்கு. இந்த ரூலை மாத்துறதுக்காக கிரியேட் பண்ணதுதான் இல்பர்ட் பில். ஓகே, இல்பர்ட்ன்றவர் லா மெம்பர். அவர் ஒரு பில்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த பில்லுக்கான ஆரிஜின் இந்தியால தான் உங்களுக்கு ரிப்பன் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. சோ இதை பார்த்த உடனே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் சரி, அங்க இருக்க இங்கிலாந்து பீப்புளும் சரி, பிரிட்டன்ல இருக்க இங்கிலாந்து பீப்புளும் சரி பயங்கரமா கலகம் பண்றாங்க. ஓகே, ஒரு மியூட்னியே கிரியேட் பண்ணிடுறாங்க. என்னன்னா எப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு யூரோப்பியனை எப்படி ஒரு இந்தியன் ஜட்ஜு விசாரிக்கலாம், குற்றம் சுமத்தலாம் அப்படின்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு, பர்டிகுலரா எஜுகேட்டட் இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லெசனை கத்துக் கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய இடியா அவங்க தலையில இறங்குது. என்ன அப்படின்னா ரொம்ப நாளா இந்த மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா இருக்காங்கல்ல, படிச்ச இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்தியா வந்து ஒரு பேக்வேர்டான கண்ட்ரி, பிரிட்டிஷ் தான் வந்து அதை மாடர்ன் கண்ட்ரியா மாத்த போறாங்க. அவங்க பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்ச்சர் லெவல்ல பேக்வேர்டா இருக்கிறதுனால தான் மத்தவங்களை வந்து மோசமா ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு நிகரா படிச்சிருந்தா, ஓகே, அவங்களுக்கு நிகரா படிச்சிருந்தா அவங்கள மாதிரியே நம்மளும் டிகிரிஸ் அண்ட் ஜட்ஜ்ஷிப் எல்லாம் வாங்கியிருந்தா நம்மள ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து ரூல் பண்ற இந்த யூரோப்பியன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் தான் சரியில்லை. ஆனா இங்கிலாந்துல இருக்கவங்க நிஜமா நல்லவங்க. அவங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு அப்பாயின்ட் பண்றாங்கல்ல இந்த ஆபீசர்ஸ் கண்டிப்பாங்க அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியில இருக்காங்க. ஆனால் இந்த மென்டாலிட்டி பிரேக் ஆகுது எப்பனா இந்த இல்பர்ட் பில். அப்ப இந்த இல்பர்ட் பில்ல பிரிட்டன்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ண உடனே யூரோப்பியன்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்றாங்க. எந்த லெவலுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலாண்டோட பார்லிமெண்ட்ல அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கும். இதுல பீப்புள் வந்து காசு கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருக்கவங்க கிட்ட அந்த காசை கொடுத்து இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா தெருவா உங்களுக்கு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு காசை கலெக்ட் பண்ணி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்றாங்க. இத அங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் அங்க பார்த்துட்டு இந்தியாவுக்கு இந்த நியூஸை சொல்றாங்க. இது இந்தியால இருக்க எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியாவுக்கு ஆர் அப்பர் கிளாஸ் இன்டெலிஜென்சியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியா தலையில இறங்குது. என்னது, இத்தனை நாளா பிரிட்டன்ல இருக்கவங்களாம் இந்தியன்ஸை ஈக்குவலா பார்ப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஒரு மியூட்னியை கிரியேட் பண்றாங்க. இது இந்தியன்ஸ்க்கு ஒரு வைட்டல் லெசனை டீச் பண்ணுது. என்னது, ஜஸ்டிஸ் இஸ் நாட் கிவன், இட் மஸ்ட் பி டிமாண்டட் த்ரூ ஆர்கனைஸ்ட் அஜிடேஷன். ஏன்னா இங்கிலாந்துல ஆர்கனைஸ்ட் அஜிடேஷன் தான் பண்றாங்க. எதுக்கு, இந்த இல்பர்ட் பில்லுக்கு. ஃபைனலா இந்த இல்பர்ட் பில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைல்யூட்டட் இல்பர்ட் பில்லா தான் வருது. என்னன்னா இந்தியன் ஜட்ஜஸ் யூரோப்பியன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம்,
ஆனால் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூரி சிஸ்டம்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த ஜூரிஸ் எல்லாமே யூரோப்பியன்ஸா தான் இருப்பாங்க. அந்த யூரோப்பியன் ஜூரிஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல் வேர்டிக்டா போகும் அப்படின்றாங்க. அப்ப இந்தியன்ஸ் இந்த இடத்துல ஜட்ஜா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதோட ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எஜுகேட்டட் இன்டெலிஜென்ஷியா எப்படி ஏர்லி நேஷனலிஸ்ட் லீடரா மாறினாங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, so yes, let's see what are the early associations. Okay, early associations which have started before the Indian National Congress. Okay, so இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த early associations வந்து ரெண்டா பிரிக்கலாம். two wave of politics அப்படின்னு சொல்லலாம். சாரி, two waves of politics அப்படின்னு சொல்லலாம். early 19th century associationsலாம் ஒன்னு ப்ரீ பொலிட்டிக்கலா இருந்தது. மாடர்ன் சென்ஸை பார்க்கறப்ப அது ப்ரீ பொலிட்டிக்கலா இருந்தது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா they have used 3P strategy. 3P strategy அப்படின்னா என்ன 3Ps அப்படின்னா பிரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட். ப்ரே பண்றது, ஓகே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு, பெட்டிஷன் எழுதி போய் கொடுக்கறது, செட் ஆகலையா அப்புறமேட்டு ப்ரொடெஸ்ட் பண்றது. ஸோ இந்த பீரியடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அசோசியேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் பிஃபோர் ப்ரீ காங்கிரஸ் எராவே அதே ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ன்றது ப்ரீ 1850s. ஓகேங்களா, ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிஸ்டோக்ரசி அண்ட் வெல்தி ஜமீன்தார்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ஏர்லி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே, இவங்களோட நோக்கம்ன்றது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுலாம் கிடையாது. ஓகே, தேர் கோல்ஸ் வர் ஹைலி கன்சர்வேட்டிவ். ஓகேங்களா, அவங்களோட லேண்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அண்ட் அவங்களால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு மைனர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலாச்சு வாங்க முடியுமா அப்படின்றதுக்கும் தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சமா மாறுது. எப்ப மாறுதுன்னு பாத்தீங்கன்னா 1850s பீரியடுக்கு அப்புறமேட்டு இது மாறுது. எப்படின்னா இந்த பீரியட்ல தான் மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்ஷியா, அதாவது லேர்ன்டு பீப்புள் வராங்க. இவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க, லாயர்ஸா இருக்காங்க, ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, டாக்டர்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஒரு பேன் இந்தியா விஷனும் இருந்தது. பேன் இந்தியா லெவல்ல டைவர்ஸும் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ டைவர்சிஃபையும் ஆயிருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கிரிவன்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி, பிரிட்டிஷ்க்கு கீழே அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு நேஷனல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த செகண்ட் வேவ் இஸ் வெரி வெரி குரூஷியல். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி மாறுனுச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவங்க எதுக்கெல்லாம் பெட்டிஷன் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னாங்க. ஓகேங்களா, நிறைய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு, சரியில்லை அப்படின்னாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன்ஸை அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதுவும் ஹையர் போஸ்டிங்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நிகரா நாங்க படிச்சிருக்கோம், அதனால இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்கறாங்க. அண்ட் தென் எஜுகேஷன் அப்படின்றது ஈக்விட்டபிளா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி ரீஜனலா மாறுனுச்சு அப்படின்றத நாம பார்க்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் அசோசியேஷன் இன் பெங்கால், ஏன்னா பெங்கால் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நிறைய ஏர்லி நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன் சொல்றதா பெங்கால் வாஸ் த லெபார்டரி ஃபார் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இன் இந்தியா. அதாவது ஒரு போராட்டம் எப்படி பண்ணும் அப்படின்றத பெங்கால் தான் ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாடலை தான் பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு முன்னாடி பெங்கால்ல இருந்த இம்பார்ட்டன்டான ப்ரீ 1850 அண்ட் போஸ்ட் 1850 மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பங்க பாஷா பிரகாஷிக சபா 1836ல ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. த வெரி ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பாடி. ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, ராஜாராம் மோகன் ராயோட அசோசியேட்ஸ். ஏன்னா ராஜாராம் மோகன் ராயே டைரக்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ல வேணும்ன்றப்பாரு, பெசன்ஸ்க்கான நிறைய ரிஃபார்ம்ஸ்க்காக போராடி இருப்பாரு. ஸோ இவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1836ல பங்க பாஷா பிரகாஷிக சபா அப்படின்ற ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கிரியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் ஆர் லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி. ஓகே, ஜமீன்தார் அசோசியேஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அவங்களோட கோல்ஸ்க்காக மட்டும் இல்ல, அவங்களோட மெத்தட்ஸ்க்காக இவங்க ரொம்ப ஃபேமஸான பர்சன். ஏன் அப்படின்னா பிரிட்டிஷோட லாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணியே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போராடினாங்க ஆர் அதுல இருந்து சொல்யூஷன் தேடினாங்க. ஓகேங்களா, சோ கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன் அப்படின்றதுக்கான ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி தந்ததே இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி ஆர் ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ அவங்களோட மெத்தடாலஜின்றது தான் மத்த எல்லாமே பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் 1851ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இந்த அசோசியேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டியும் பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டியும்
கம்பைன் பண்ணி கிரியேட் ஆனது தான் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஆஃப் 1851. ஓகே, இவங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853க்கு அகெயின்ஸ்டா பெட்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கவர்னர் ஜெனரலோட கவுன்சில்ல 6 லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப 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 குரூஷியலான விஷயம். ஓகேவா, கவர்னர் ஜெனரலோட கவுன்சிலை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு இந்தியால இருக்கிற ஒரு அசோசியேஷன் ரீசனா இருக்கு. ஓகேங்களா, சோ இந்தியால இருக்க அசோசியேஷன், பொலிட்டிக்கல் அசோசியேஷனோட இன்ஃபுளுன்ஸ்னால பிரிட்டிஷோட லால சேஞ்ச் நடந்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் 1876ல இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. 1876ல சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிரியேட் பண்றதா இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா. 1876ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ காங்கிரஸ் பாடி ஆஃப் பெங்கால் ரீஜன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா அசோசியேஷன்லயும் இந்த லேண்ட்லார்ட்ஸ்ன்றவங்க ரொம்ப குரூஷியல் பார்ட்டா இருப்பாங்க. பட் இது லேண்ட்லார்ட் அசோசியேஷன் கிடையாது. இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டான்றது லேண்ட்லார்ட் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது கிடையாது, நேஷனலிஸ்ட் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, சோ இவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, they wanted to unify the Indian people through common political program. இந்தியா முழுக்க ஒரு காமன் பொலிட்டிக்கல் மென்டாலிட்டி இருக்கணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம கிரியேட் பண்ணணும், இந்தியன்ஸா யுனைட் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்றதுக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க மத்த எல்லா அசோசியேஷன்லயும் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஜாயினிங் கிரைட்டீரியா அண்ட் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, பட் இதுல இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டால ஜாயின் பண்றதுக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் அஜிடேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, லிட்டன் பீரியட்ல எக்ஸாமோட ஏஜை குறைக்கிறாங்க, இதனால இந்தியன்ஸ் வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷனுக்கு போகுதுன்ட்டு இதுக்கு அகெயின்ஸ்டா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ் வயலண்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ இதோட இம்பாக்டும் கண்டிப்பா இருக்கு. சோ பெங்கால்ல இருந்து தான் நேஷனலிசம் ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ரீ ஐஎன்சி ஆர்கனைசேஷன்ஸ் ஃப்ரம் பெங்கால். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாம்பே பார்க்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். ஓகே, பெங்கால் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகேங்களா, வெஸ்டர்ன் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனா சர்வஜனிக் சபா, பூனா சர்வஜனிக் சபா. ஓகேங்களா, 1867ல எம்ஜி ரானடே, இவரை பத்தி உங்களுக்கு சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல சொல்லியிருப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வெஸ்டர்ன் இந்தியால பொலிட்டிக்கல் தாட்ஸ் அண்ட் சோசியல் ரிஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜஸ்டிஸ் ரானடேன்னுவாங்க, எம்ஜி ரானடேன்னுவாங்க. இவரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். பூனா உங்களுக்கு மகாராஷ்டிரா ரீஜியன்ல பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணதுல. ஓகேங்களா, சோ இந்த பூனா சர்வஜனிக் சபா அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக் கோல் இருந்தது. என்னன்னா, ஆக்ட் ஆஸ் அ மீடியேட்டர். ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கும் பீப்புள் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை இந்த பூனா சர்வஜனிக் சபா மெம்பர்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, சோ இட் கிரியேட்டட் a very important role. Okay, they have created very important role. Next, Bombay Presidency Association of 1885, Bombay Presidency Association of 1885. ஓகேங்களா, சோ பாம்பேவை சேர்ந்த 3 இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேங்களா, 3 இம்பார்ட்டன்ட் பர்சன், ட்ரினிட்டி ஆஃப் பாம்பே பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ருதீன் தயாப்ஜி, ஃபெரோஷா மேத்தா அண்ட் கேடி டெலாங், இந்த 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதுதான் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885ல. மறுபடியும் சொல்றேன், பத்ருதீன் தயாப்ஜி, ஃபெரோஷா மேத்தா அண்ட் கேடி டெலாங். ஓகே, அதுக்கு அடுத்து மெட்ராஸ்ல, ஓகே, மெட்ராஸ்ல சவுத்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது மெட்ராஸ் மகாஜன் சபா, மெட்ராஸ் மகாஜன் சபா 1884ல. ஓகே, எம் வீர ராகவாச்சாரி, பி சுப்பிரமணிய ஐயர் அண்ட் பி அனந்த சார்லு, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் அசோசியேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ஒரு சவுத் இந்தியால ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்ம். மெட்ராஸ் மகாஜன் சபானா அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்றது இப்ப இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது 4த்தையும் கம்பைன் பண்ணது. ஓகே, ஐ மீன் கம்ப்ளீட்டா இல்ல, அங்கங்க சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, பட் இந்த 4 ஸ்டேட்லயும் இருந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு காமனா கிரியேட் பண்ணதுதான் இந்த மெட்ராஸ் மகாஜன் சபா. ஸ்டார்டட் இன் 1884 பை எம் வீர ராகவாச்சாரி, பி சுப்பிரமணிய ஐயர் அண்ட் பி அனந்த சார்லு. ரொம்ப இம்பார்ட்டன்டான அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இவங்க எல்லாம் ஓகே, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்ல ஃபாரின்லயும் போராடினாங்க. ஓகேங்களா, ஒரு உதாரணம் சொல்லலாம், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866ல தாதாபாய் நௌரோஜி நவந்தன் இது உங்களுக்கு வந்து யூரோப்க்கு, அதாவது லண்டனுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேஞ்ச் பண்ணணும்னா பிரிட்டிஷ் பப்ளிக்கை டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அதனால லண்டன்ல போயிட்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1866ல ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866ல. ஓகே, 1866ல தாதாபாய் நௌரோஜி, த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, ஓகே, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் நேஷனலிஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னா, இந்தியால இருக்க பிரிட்டிஷை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும்னா இங்கிலாந்துல இருக்க பிரிட்டிஷை லாபி பண்ணணும். அந்த அங்க இருக்க பிரிட்டிஷ் எம்பிஸ் மூலமா தான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கான கேள்விகளை இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறாரு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் அங்க போயிட்டு இந்த அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, காங்கிரஸ் வந்து சடனா வந்து கிரியேட் ஆகல. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜஸ்ட் ஒரே நாள்ல கிரியேட் ஆகல. இட் வாஸ் ஆக்சுவலி பிக் பை பிக் இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்டது தான் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ காங்கிரஸ்க்கான சாலிடான பிளாட்ஃபார்மை இந்த ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா, ரீஜனலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ், பீப்புளோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை டெவலப் பண்றது, பொலிட்டிக்கல் அவேர்னஸை கிரியேட் பண்ணது, மாஸ் மொபிலைசேஷன் இன் ரீஜனல் ஆஸ்பெக்ட் கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன் தான். இதெல்லாம் சேர்ந்து தான், ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நேஷனல் கான்சியஸ்னஸை கிரியேட் பண்ணது தான் காங்கிரஸ் டெவலப் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த நிறைய ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன் ஃபைனலா காங்கிரஸோட ஜாயின் ஆயிட்டு கம்பைன் ஆயிடுது. ஓகே, ஸோ ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுல நிறைய விஷயங்கள் அவங்க சக்சீடும் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இம்போர்ட் டியூட்டி ஆன் காட்டனை வந்து அபாலிஷ் பண்றதுக்காக ரன் பண்ணாங்க. எஸ், தே ஹேவ் சக்சீடட் டு a level. அண்ட் தென் இந்தியன்ஸ் வந்து கவர்மெண்டோட போஸ்டிங்ஸ்ல வந்து எங்கேஜ் ஆகிறதுக்காக இண்டியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ், ஓகே, அதுலயும் பாத்தீங்கன்னா போராடினாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. ரெண்டாவது, லிட்டன் பீரியட்ல தேவையில்லாம ஆப்கானோட வார்ல எங்கேஜ் ஆனதும், ஓகே, இது நம்ம பிரிட்டிஷ் ஃபாரின் பாலிசியில பார்த்திருப்போம். இதனால இந்தியாவுக்கு செலவான இந்தியாவோட எக்ஸ்ட்ரக்கர்ல இருந்து செலவான விஷயங்கள் இந்தியன் டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கியிருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. எதுக்காகனா, இந்தியாவில் இருக்க பீப்புள் ஆர்ம்ஸ் வச்சிருக்க கூடாது. ஓகே, அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா யூரோப்பியன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு. இந்த யூரோப்பியன்ஸ் ஆர்ம்ஸ் வச்சிருக்கல என்ன பிரச்சனைனா, மேக்சிமம் யூரோப்பியன் டீ பிளான்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வச்சிருப்பாங்க. அவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்கள சுட்டு தள்ளுறதுக்கு இதை வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு மேல ரொம்ப பெரிய ஆக்ஷனும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் ஆக்டுக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். ஓகே, சோ வெர்னாகுலர் பிரஸஸ் எல்லாம் ரீஜனல் கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணுது. முக்கியமா பிரிட்டிஷ் தான் இந்தியன் பீப்புளோட எதிரி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. யாரு, காமன் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. அதுக்காக இந்த வெர்னாகுலர் பிரஸஸ் எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு இம்பார்ட்டன்டான இதை வந்து கேகிங் ஆக்ட்னு சொல்லலாம். அதாவது பிரஸ் அந்த நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து பெர்மிஷன் வாங்கணும். ஒருவேளை ஆன்டி நேஷனல், அதாவது ஆன்டி பிரிட்டிஷா ஏதாவது கருத்துக்கள் இடம் பெற்றிருந்ததுன்னா அதை எடுத்துறோம். இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது நேஷனல் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரைசிஸை கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஓகே, அதே மாதிரி பிளான்டேஷன் லேபர், ஓகேங்களா, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், இன்டென்ச்சர் லேபர்னு வாங்க, கட்டாயமா உங்களுக்கு வந்து சும்மா வெறும் கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு பாண்டட் லேபரா மாத்துறது. ஓகேங்களா, அந்த இந்தியன் எமிகிரேஷன் ஆக்ட், அதாவது ஃபாரின்ஸ்க்கு வந்து இந்தியன்ஸ் அனுப்புறது. ஓகே, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு பாசிட்டிவா இருக்க பாலிசி தான் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் தான் இது பண்ணிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்பர்ட் பில் இந்தியன் ஜட்ஜஸ் கேன் ட்ரை யூரோப்பியன் கன்விக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு பிரிட்டிஷ் பொங்குனதை பார்த்துட்டு இந்தியன்ஸும் எதுக்காக எங்களுக்கு ஈக்குவாலிட்டி தர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி க்ரூஷியல் ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின்ஸ் ரன் பை ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன், ரீஜனல் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ ஆஸ்பிரன்ஸ் இந்த பர்டிகுலர் வீடியோல உங்களுக்கு நாம எப்படி காங்கிரஸ்க்கான ஒரு பேஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் மறுபடி சொல்றது ஒண்ணுதான், காங்கிரஸ்ன்றது ஒரே நாள்ல ஓகே கிரியேட் ஆனது கிடையாது. didn't emerge, okay, it didn't emerge from a vacuum. It was actually the final brick in a wall built by this regional societies. Okay,
It was actually the final brick in the wall built by these regional societies. Okay, and most importantly ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். எதுக்கு சார் எப்படி சொல்றீங்கன்னா, இந்தியன் அசோசியேஷன்ஸ். ஓகே, இந்தியன் அசோசியேஷன். இந்தியன் அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, இவங்களோட ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ். எங்களோட ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் 1883ல ரன் பண்ணாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ட்ரூ ஃபோர் ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா, கிட்டத்தட்ட இந்தியாவோட வேரியஸ் பிளேசஸ்ல இருந்து 100 டெலிகேட்ஸ், ஓகே, 100 டெலிகேட்ஸ் யுனைட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்ற, ஓகே, ஆல் இந்தியன் காங்கிரஸ், ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல கிரியேட் ஆகிறதுக்கான பிரைமரி சீடாவே இது இருந்திருக்கும். ஓகே, ஸோ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்ல மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்சியா, ஓகே, இவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 வருஷத்துல இந்த ரீஜனல் அசோசியேஷனோட அசோசியேட் ஆயிருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, எப்படி பிரிட்டிஷ் கிட்ட பெட்டிஷன் பண்ணணும், ஹவு டு பெட்டிஷன், ஹவு டு ப்ரொடெஸ்ட், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவு டு ஆர்கனைஸ் பீப்புள், how to organize people and how to agitate. இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ல இருந்த மெம்பர்ஸ் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை கத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆல் இண்டியா அசோசியேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான ரீசனா இருப்பாங்க. இதனாலதான் இந்தியன் நேஷனலிசம்ன்றது அடுத்த 30-40 வருடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்தது. காந்தியோட வருகைக்கு அப்புறமேட்டு இது ரொம்ப மாஸ் மொபிலைசேஷன் ஆஸ்பெக்டுக்கு போனுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு சுதேசி பீரியட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கான்செப்ட் இருந்தது, மாஸ் மொபிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. பட் காந்தி வந்த அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கிராமமா போய் விசிட் பண்ணிட்டு இந்தியன் நேஷனலிசம் அப்படின்ற ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுவார். இதுதான் மாஸ் மொபிலைசேஷன். அவரோட 3 இம்பார்ட்டன்ட், ஓகே, மூவ்மெண்ட்ஸ், ஓகே, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசனா இருக்கும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அண்ட் ஃபைனலி குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இதுக்கு ஆல் இந்தியா பார்ட்டிசிபேஷன் கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ். ஓகே, ஏன்னா காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருந்தது. அப்ப அந்த காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ஸ். இவங்க எல்லாம் ரீஜனல் லெவல்ல கிரியேட் பண்ண ஆஸ்பிரேஷன்ஸ் தான் நேஷனலிஸ்ட் கான்சியஸ்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பிரைமரி ரீசனா இருந்தது. அந்த நேஷனலிஸ்ட் கான்சியஸ்னஸ் தான் ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிரியேட் பண்ணிச்சு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் லேட்டரா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்பியர் ஹெட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸை வாங்கி தந்தாங்க. ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஆஸ் வி செட், ஓகே, ஆல் த டவுட்ஸ் வில் பி ஆன்சர்ட் within 24 hours. Do not worry at all. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கேளுங்க. படிக்கிறது எப்படி சார் அப்படின்னு, ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க, அது ரிலேட்டடா ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுல ஏதாச்சும் டவுட்டா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி எப்படி அப்ரோச் பண்றது, இந்த மாதிரியான டவுட்ஸா இருக்கட்டும், எந்த யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸா இருக்கட்டும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. From Veranda IAS will really help you. Okay, thank you very much guys. We'll meet in another video. Veranda IAS, where your dream becomes reality.